விமானத்தில் லஞ்சம் வாங்கிய ராஜபக்ஷக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பறக்கும் போலீசார். முதலில் பிரபாகரனை பார்த்த இலங்கை அரசு, சரத் பொன்சேகா வெளியிட்ட பெரும் ரகசியம். உயிரிழந்த போலீஸ் மா அதிபர் மைத்ரிபாலவுடன் ரகசிய பேச்சு, அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல். சர்வாதிகாரத்தை நோக்கி நகரும் அனுர, சஜித் பிரேமதாச பகிரங்க எச்சரிக்கை. அனுரகுமாரவை இனி தோற்கடிக்க முடியாதாம், முற்றாக முடிவுக்கு வரும் எதிர்க்கட்சிகள். தமிழர்களை நீதிமன்றத்தில் நிறுத்திய சம்பந்தன், வெளிவராத பல உண்மைகள். சிறைக்கு செல்லும் எதிர்க்கட்சியினர், 30 மாதங்களில் வெடிக்கும் மக்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 10 விமானங்களை வாங்கிய போது ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றிடம் இருந்து 20 லட்சம் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் வழக்கின் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சியாளர்களை கண்டறிய லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து விசேட போலீஸ் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளது. இந்த லஞ்ச பரிவர்த்தனையில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்குகளின் உரிமையாளர்களாக கருதப்படும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சியாளர்களிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக ஆதாரங்களை சேகரிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். லஞ்ச தொகை அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்கின் உரிமையாளர் டி நிமல் பெரேரா என்பவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக லஞ்ச ஆணைக்குழு முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபரான தற்கொலை செய்து இறந்த ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷவின் மகன் சமீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்கள் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்ச ஆணைக்குழுவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளன. புருணை நாட்டில் போலி நிறுவனம் ஒன்றை அமைத்து ஐரோப்பிய விமான உற்பத்தி நிறுவனத்திடம் இருந்து சுமார் 20 லட்சம் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றது. 1994ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது சரியான தோற்றத்துடனான புகைப்படத்தை முதலில் நாங்கள் பார்த்தோம் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு ராணுவ தளபதியாக பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது கையால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. எனது பணி அதுவல்ல. ராணுவ தளபதியின் பணி ஒருவரது தலையில் துப்பாக்கியால் சுடுவது அல்ல. எனினும் எமது இளவயதில் இப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் ஒருவேளை அந்த எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கலாம். அத்துடன் ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாக தான் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் மோதும் சந்தர்ப்பங்கள் இருந்ததில்லை. 1994ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் பிரபாகரனின் உண்மையான புகைப்படம் கூட புலனாய்வாளர்களுக்கு கிடைத்தது. அதுவரை பிரபாகரனின் தோற்றம் தொடர்பான தெளிவான ஒரு புகைப்படமும் எங்களிடம் இருந்ததில்லை. 1994ஆம் ஆண்டு கிடைத்த புகைப்படத்திற்கு முதல் பிரபாகரனின் சாதாரண தர பரீட்சைக்கான அடையாள அட்டையில் இருந்த ஒரு புகைப்படம் தான் புலனாய்வாளர்களிடம் இருந்தது. அதன் பிறகு பிரபாகரன் இந்தியாவில் இருந்தபோது எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படத்தை தான் நாங்கள் முதலில் பார்த்ததாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மரணிப்பதற்கு 2 கிழமைகளுக்கு முன் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தனது நெருங்கிய நண்பருடன் சந்தித்து 2-3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சி.டி. விக்ரமரத்னவின் பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்.
முகர். குறிப்பாக நான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில்தான் அவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். அவர் நேர்மையாகவும் நற்குணங்களுடனும் அமைதியாகவும் சாந்தமானவராகவும் பணியாற்றினார். ஆனால் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர் யாரையும் கோபத்துக்கு உள்ளாக்கவில்லை என்பதோடு யாரையும் பகைத்துக் கொள்ளவில்லை. அறதலைய போராட்ட காலத்தில் கூட மிக திறமையாக செயற்பட்டவர். இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் 2-3 வாரங்களுக்கு முன்பு அவர் எனது மற்றொரு நண்பரான ரங்க கலன் சூரிய மற்றும் சில நண்பர்களுடன் சந்தித்து 2-3 மணி நேரம் பல விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தை முடிந்து நான் போகும்போது, சார், நான் உங்களுடைய வீட்டு பக்கமும் வந்து போக வேண்டும், சும்மா ஒரு காபி குடிப்போம் என்று கூறினார். எனவே அவருடைய இந்த மறைவு இவ்வாறு நடக்கும் என்று என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முன்புதான் அவரை சந்தித்து பல மணி நேரம் ஒன்றாக இருந்ததால் இந்த செய்தியை கேட்டதும் எனது மனதை மிக ஆழமாக பாதித்ததோடு பெரும் மனவேதனையை தந்தது. எனவே இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது, என்ன காரணம் என்று இன்னும் சொல்ல முடியாது. விசாரணைகளின் மூலமே அது தெரிய வரும். இவரை போன்ற முக்கியமான மனிதர்கள் அரசு சேவைக்கும் போலீஸ் துறைக்கும் ஏனைய சேவைகளுக்கும் மிகவும் முன்மாதிரியான ஒருவராவார். அவருடைய ஓய்வு காலத்தில் கூட அவரால் பணியாற்ற முடியும். 63 வயது என்பது ஒருவரின் சிறந்த அறிவும் முதிர்ச்சியும் அதிகரிக்கும் காலம், நன்றாக பணியாற்றக்கூடிய காலம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில்தான் அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசை காட்டி அரசு ஜனநாயக விழுமியங்களை சிதைத்து சர்வாதிகார போக்கிலான தனி கட்சி ஆட்சியை உருவாக்க முயற்சிக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார். ஜனநாயக கட்டமைப்பானது சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான அதிகார பரவலாக்கத்திலேயே தங்கியுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கே ஜனநாயகம் வலுப்பெறும். வரலாற்றில் மாக்னா கார்ட்டா முதல் நவீன கால சர்வதேச இணக்கப்பாடுகள் வரை நீதித்துறையின் சுதந்திரம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இன்று உயர்மட்ட நீதித்துறை நியமனங்களை கூட செய்யாமல் அரசு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. மக்கள் நீதித்துறை மீதான நம்பிக்கையை இழக்கும் சூழலை அரசு உருவாக்கி வருகின்றது. திசை காட்டி அரசு மக்கள் ஆணையை அவமதிக்கின்றது என்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை முறியடிக்க வர்க்கம், நிறம் மற்றும் கட்சி பேதங்களை கடந்து மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அரசின் இத்தகைய போக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ போன்ற வர்த்தக சலுகைகளில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் இத்தகைய முயற்சிகளையும் மக்கள் சக்தியால் மட்டுமே தோற்கடிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் அவர்களின் நெஞ்சியுள்ள அரசியலையும் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் நடந்த 2 தேர்தல்களிலும் நாம் யாரை விரட்டியடித்தோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிக கொடூரமான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், கடத்தல்கள், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல பெரும் குற்றங்களை உள்ளடக்கிய ஒரு குற்ற பின்னணி கொண்ட அரசியல் அதிகார வர்க்கத்தையே நாம் எதிர்கொண்டோம். அவற்றை ஒவ்வொன்றாக நாம் அவிழ்க்க வேண்டியிருந்தது. அந்த எதிர்க்கட்சியை நாம் ஏற்கனவே தோற்கடித்து விட்டோம். ஆனால் அரசியல் ரீதியாக அவர்களின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வர நாம் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயல்பட வேண்டும். அடுத்த 25 ஆண்டுகளுக்குள் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு போட்டியாக யாராவது இருக்கின்றார்களா என்று இங்குள்ள யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். வரவிருக்கும் தலைவரோ, உருவெடுக்கும் தலைவரோ அல்லது தேசிய மக்கள் சக்தியுடன் நேருக்கு நேர் போட்டியிடக்கூடிய வேறொரு கட்சியோ அல்லது இயக்கமோ எதிர்காலத்தில் வரவிருக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் இருக்கின்றதா? அப்படி யாராவது போட்டியிட வேண்டும் என்றால் என்னை போன்ற தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு தனி குழுதான் வர வேண்டும், வேறு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களின் அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிட்டது. இப்போது நாம் இங்கு எதற்காக கூடியிருக்கின்றோம்? நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்டு அவர்களின் எஞ்சிய அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அவ்வளவுதான் என்று தெரிவித்தார்.
அப்பாவி தமிழர்களை காணி விவகாரத்திற்காக நீதிமன்றம் வரை கொண்டு சென்ற ரா சம்பந்தன் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்தார் என தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்ற கருத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர் யோ அனுஷான் தெரிவித்துள்ளார். அத்தோடு தன்னை பொறுத்தவரையில் மறைந்த ரா சம்பந்தன் திருகோணமலை மண்ணின் சாபக்கேடு எனவும் அவர் கூறினார். திருகோணமலை மாவட்ட மக்களினுடைய ஏகோபித்த தலைவராக சம்பந்தனை தமிழர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொண்டது இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் சம்பந்தன் எவ்வாறு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அக்கறை கொள்ளாமல் மௌனமாக இருந்தாரோ அதே போலவே தற்போதைய திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசனும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அனுர அரசால் தான் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே தற்போது தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைந்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போராட்டங்கள் செய்து ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 22 மாதங்களாகியும் இதுவரையில் தமிழ் மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை. இதனை நாங்கள் சுமாராக 30 மாதங்களுக்கு பின்னர் தட்டி கேட்போம். மாறாக நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை, மேடை அமைத்தோம். இது ஒரு கூட்டு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. மக்களுக்காக நாங்கள் கேட்கும் மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு போன்ற விடயங்களை அரசாங்கம் கருத்தில் கொள்ளாவிட்டால் 30 மாதங்களுக்கு பின் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்றார்.